ஹாய் கைஸ். ஸோ இன்னும் 1 மந்த்ல சீசன் ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ சென்னையின் பத்தி தான் பேச போறோம். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் இப்போதிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் செஷன் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ அத பத்தி தான் நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஹைதராபாத் எஃப்சி ரிட்டர்ன் ஐஎஸ்எல் வர இருக்காங்க. ஸோ இதுவரைக்குமே கன்ஃபார்ம் இல்லாம தான் இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். இந்த ஜிந்தால் பேந்தர்ஸ், டிஎம்டி கம்பிகள்ன்ற மாதிரி நம்ம அடிக்கடி விளம்பரம் பார்த்திருப்போம். ஈவன் கபடி மேட்ச் பார்க்கும்போது கூட இன் பிட்வீன்ல விளம்பரத்துல வரும். ஸோ அந்த ஜிந்தால் குரூப் தான் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ ஹைதராபாத் இதுக்கப்புறம் அப்ப ஐஎஸ்எல்ல வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அதிக வாய்ப்பு இருக்கு. ஹைதராபாத் பாத்தீங்கன்னா அவங்களோட டியூஸ் இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபர் பேனுக்கு ஏகப்பட்ட பே இருக்கு. ஸோ இந்த இந்த ஜிந்தால் குரூப் மூலியமா அவங்க எல்லா பேவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ரிட்டர்ன் நம்ம ஐஎஸ்எல்க்கு வர வாய்ப்பு இருக்கு. பிளேயர்ஸை மறுபடியும் உள்ள கொண்டு வந்து ஒரு சூப்பர் டீமா வர. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஐஎஸ்எல் ஹைதராபாத் இல்லாம சூப்பரா இருக்காது. ஏன்னா காம்படிஷன் ஹெவியா போயிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த சாம்பியன் சைடு இல்லாம இருந்தா ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஹைதராபாத் வந்தது எஸ்பெஷலி ஃபைனல் நேரத்துல ஜிந்தால் குரூப் ஓகே பண்ணி ரிட்டர்ன் உள்ள வர இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. ஸோ ஹைதராபாத் எஃப்சி உள்ள வருது. நவாப் ரிட்டர்ன் வர போறாங்க. கண்டிப்பா ஒரு தனி ஹாப்பினஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் அவ்வளோ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு சூப்பர் மூவ் பண்ணாங்க. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ ரிட்டர்ன் உள்ள வர இருக்காங்க. சரி ஓகே, அப்ப ஹைதராபாத் இதுக்கப்புறம் பிளேயர் சைன் இன் பண்ண போறாங்கன்னா ஆமா. ஒன்ஸ் அவங்க அந்த டிரான்ஸ்ஃபர் பேன் எடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட பே டியூ இருக்கு. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கவுட்டிங் டீம் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு 20 நாள் கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கவுட்டிங் டீம் சூப்பர் ஒர்க் பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண இந்தியன் பிளேயர்ஸ்ல ஒரு சில பிளேயர் இல்லாம இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸோட இப்போ இன்னும் ஒரு ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆல்ரெடி எல்லா கிளப்ஸும் தட்டி தூக்கிட்டாங்க. இருக்கிற பிளேயர்ஸை உள்ள கொண்டு வந்து அந்த ஃபாரின் பிளேயர்ஸோட கண்டிப்பா சூப்பரா மூவ் பண்ணுவாங்க ஹைதராபாத் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ஹைதராபாத் ரிட்டர்ன் வர்றது ஒரு தனி ஹாப்பினஸ்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த கிளப் ஐஎஸ்எல் முக்கியமான கிளப். ஸோ மொனலோ மார்க்கஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கிளப். இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரிவை காமிச்சாங்க. இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்னை எஃப்சி தான். ஸோ இன்னும் 2 சைனிங் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 சைனிங்கா எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஓவர்லோட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம சென்னை எஃப்சி பொறுத்த வரைக்கும். இன்னும் 2 சைனிங் சென்னை எஃப்சிக்கு பாக்கி இருக்கு. லாஸ்ட் டைம் அந்த லைன் அப் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு அந்த ரைட் பேக்ல கொஞ்சம் தேவைப்படுறாங்க, லெஃப்ட் விங்ல தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் பேக் அதாவது மந்தரா தேசாய்க்கு பேக்கப்பா விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சென்னை எஃப்சி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். வெல்கம்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரைட் பேக் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கும் ஒரு ரைட் பேக் தேவை. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அன்கிட்க்கு ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். டில்லியானா உள்ள வர இருக்காரா என்னன்னு தெரியல. பட் அது ரூமர்ல போயிட்டு இருக்கு. பட் அவர் ஒரு ரைட் பேக் கண்டிப்பா வந்தா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்குவாடோட நம்ம உள்ள போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் தட்சிணாமூர்த்தியை சைன் பண்ணது நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ். ஏன்னா ஒரு லெஃப்ட் பேக் ஆல்ரெடி மும்பை சிட்டி ஷீல்ட் அண்ட் டைட்டில் வின் பண்ணும்போது டீம்ல இருந்திருக்காரு. அந்த ஒரு ஃபீல் அனுபவிச்சிருக்காரு. கண்டிப்பா நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு குட் அடிஷனா இருப்பாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி நம்மளுக்கு இன்னொரு சைனிங் வர காத்துட்டு இருக்கு. அது டின்லியானான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. மேபி வர்றவர் வேற எதனா ஒரு பொசிஷன்ல பிளே பண்ண போறவரா, இல்ல ரைட் பேக்கா தான் இருக்க போறாரு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் யாரா வர போறாங்களா, சோ இந்த பிளேயர் வர அதிக வாய்ப்பு இருக்கு ப்ரோ, சோ இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட தாட் எதனா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் துராந்த் கப் இப்போ ரீசெண்டா முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ஒரு எப்பவுமே நம்ம துராந்த் கப்ல நம்ம சென்னை எஃப்சியோட கொஞ்சம் மெயின் டீம் பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஆல்மோஸ்ட் நம்ம செகண்ட் டீமோட சில பல மெயின் பிளேயர்ஸோட சூப்பர் நடந்து முடிஞ்சிருக்கு நம்மளோட சென்னை எஃப்சியோட துராந்த் கப் கேம்பெயின். ஸோ துராந்த் கப் பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் ஃபைனல் மேட்ச் அந்த ஒரு சென்னை எஃப்சியோட கம்பேக் ஓவர் முடிச்சு இப்போ ஐஎஸ்எல் உள்ள போக போறாங்க நம்ம சென்னை எஃப்சின்னு சொல்லலாம். ஸோ துராந்த் கப்ல ஏகப்பட்ட குட் பாசிட்டிவ்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமான பிளேயர் ரொமாரியோன்னு சொல்லலாம். அவரோட கிராசஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஃப்சி கோவால இருந்து நம்ம ரொமாரியோ உள்ள கொண்டு வந்திருப்போம். பட் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இனிஷியல் ஸ்டேஜ்ல கிடைச்சிருக்காது. இப்போ அந்த கேம் அண்ட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு ரொமாரியோட கேம் அந்த கிராசஸ் எஃபெக்டிவ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க அந்த கேம் பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்திருக்கும். துராந்த் கப்ல ரொமாரியோட கேம் பொறுத்த வரைக்கும் அண்ட் அவரோட கிராசஸை கன்வெர்ட் பண்றதுக்கு தான் அங்க ஆள் இல்லை. இர்ஃபான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவரோட கேமை காமிக்க. பட் அவரும் அவரோட பொட்டன்ஷியல் காமிச்சிட்டு தான் இருக்காரு. பட் அந்த கன்வர்ஷன் கொடுத்தாதான் இன்னும் பெட்டரா இருக்கும். அதுதான் ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு முக்கியத்துவம். அண்ட் இன்னொன்னு என்னன்னு நம்ம பார்க்க போறோம்னா, ரொமாரியோட அந்த கிராசஸை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அவன்கால் ரொமாரியோக்கு ஒரு நல்ல பிளேஸ் அப்கமிங் சீசன் நம்ம சென்னை எஃப்சியோட மெயின் டீம்ல ஒரு இடம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இர்ஃபான் ரொமாரியோ தவிர மற்றபடி கோமல் தட்டல் கூட ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாரு. அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஷாட் எடுத்திருப்பாரு. அந்த ஒரு கட் ஜிக்ஜாக் மாதிரி பண்ணி ஒரு ஷாட் எடுத்திருப்பாரு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ அவன் செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் அவன் கையில் உள்ள கொண்டு வந்திருக்காரு. அவங்களோட சில பல பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம துராந்த் கப்ல பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஐஎஸ்எல்ல பார்க்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் துராந்த் கப்ல. அண்ட் யங் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. நம்மளோட செகண்ட் டீம் பிளேயர்ஸா இருக்கட்டும் அண்ட் தமிழ் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஈவன் லாஸ்ட் கோல் ஒரு ஹெட்டர் அடிச்சதும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. வின்சியோட கோலா இருக்கட்டும், விகாஸ் யம்னாம் ஆஸ் கேப்டனா டிஃபென்ஸ்ல லீட் பண்ணதா இருக்கட்டும்,
இன்னும் நிறைய பேர் பிளேயர்ஸை நான் பேரே மிஸ் பண்ணியிருப்பேன், ஒரு சில பிளேயர் மிஸ் பண்ணியிருப்பேன், அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ துரான் கப்ல என்னோட தாட் நான் சொல்லிட்டேன், இந்த பிளேயர்ஸ்னு. நீங்க பார்த்த கேம்ல நீங்க எதிர்பார்த்ததுல இந்த பிளேயர் நல்லா பண்றாரு ப்ரோ, ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர் செம்மையா இருக்கும், இந்த பிளேயர் மெயின் டீம்ல வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்களோட தாட் நீங்க ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே. இப்போ மெயின் டீம் பக்கம் வருவோம். நம்ம சென்னை எஃப்சியோட ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் செஷன் ரொம்ப சூப்பரா முடிஞ்சிருக்கு. பல ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் போய் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் செஷன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இந்த சீசன் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு சூப்பரா இருக்கு, ஒரு செட் ஆஃப் ட்ரைனிங் செஷன். நம்ம இது அதான் பாஸ்ட் சீசனை விட இந்த சீசன் ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபீலிங் இருக்கு. பட் இதுவும் நான் ரொம்ப ஹைப் கொடுக்கல, ஒன்லி ஹோப் தான். அந்த நம்பிக்கையால மட்டும்தான் அப்கமிங் சீசன் நம்ம மூவ் பண்ண போறோம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சியோட டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்ததுனால ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஃபீல் பண்றோமா, அப்படி இல்லை நம்மளோட அட்மின் ரொம்ப ஆக்டிவா இருக்காரா, ஸோ நம்மள இன்டராக்டிவா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அந்த சோஷியல் மீடியா அட்மின் ரொம்ப ஆக்டிவா இருக்காரா, அந்த ட்ரைனிங் செஷன் வீடியோஸா இருக்கட்டும், கம்பேர்ட் டு பாஸ்ட் சீசனோட இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அட்மின் டீம். ஸோ மேபி அதனால ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் நம்மளுக்கு இந்த சீசன் வருதா என்னன்னு தெரியல. பட் அவன் கைல் அண்ட் கோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இந்த சீசன். கண்டிப்பா எதனா ஒன்று சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல் த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, டேனியல் சிமாச்சிக்கு தவிர. அவருக்கு மட்டும் விசா ப்ராப்ளம் இன் வீடியோலேயே அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ டேனியல் சிமாச்சிக்கு ஜாயின் பண்ணிட்டாருன்னு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா நம்மளோட ஸ்குவாட் மூவ் ஆயிருக்கும். இன்னும் அந்த 2-3 சைனிங்ல ஆல்ரெடி விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி ஜாயின் பண்ணிட்டாரு. மேபி இன்னொரு சைனிங் வந்துட்டா நம்மளோட ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்னு சொல்லலாம். நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம சென்னைக்கு அப்கமிங் சீசன் ஒரு நியூ செட் ஆஃப் கேம் ஸ்டைல், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எதிர்பார்க்க முடியும். லைக் பிளேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அட்டாக்கிங் கேமை நம்ம அவன் கைல் மூலியமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் வச்சு அவரோட கேம் அவர் காமிக்க பாக்குறாரு. இப்போ அவருக்கு பிடிச்ச செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ மேபி அதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேம் இன்னும் சூப்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிளேயர்ஸை இப்படி பயன்படுத்தி ஒரு நியூ செட் ஆஃப் கேமை நம்ம சென்னை கிட்ட இருந்து அப்கமிங் சீசன் சீசன் கண்டிப்பா சம்திங் இருக்கு. ஸோ உங்களோட தாட் சொல்லுங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்கமிங் சீசன் எப்படி இருக்கு? கண்டிப்பா எல்லாருமே ஹைப் காமிக்க போறது இல்ல, ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம அப்கமிங் சீசன் மூவ் பண்ண போறோம். பட் உங்களோட தாட் சொல்லுங்க, அப்கமிங் சீசன் சென்னைக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கம்பேர்ட் டு நம்ம ரொம்ப டஃபஸ்ட் சீசன்ல சென்னையோட பயணிச்சிருக்கோம். இப்போ மேபி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட்டோட நம்ம சென்னைக்கு மூவ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒரு சூப்பர் கேம் அண்ட் ஒரு என்ஜாய்மெண்டான கேம் நம்ம சென்னை கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? ஹோப் அவன் கையில் அதை காமிப்பாரு. அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் தூக்கி இருக்காரு. உங்களோட தாட் சொல்லுங்க, அப்கமிங் சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு. எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கு அப்கமிங் சீசனுக்கு. இன்னும் 20 டேஸ் மேல இருக்கு ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆக. ஸோ கம்ப்ளீட்டா இப்பத்துல இருந்தே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் துரான் கப்ல இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் செஷன் பார்த்ததுல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னவோ நடக்க போகுது, அப்கமிங் சீசன் சம்பவம் இருக்கு. ஸோ அந்த ஒரு வைப்லேயே இருக்கும். ஸோ உங்களோட தாட் சொல்லுங்க, அப்கமிங் சீசன் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம நேஷனல் டீம் பக்கம் வந்து நம்மளோட இகாஸ் டீமாக்கு வெளியே அமைச்சிட்டு மனோலோ மார்க்கஸ்க்கு வெல்கம் சொல்லியிருப்பாங்க. அவரும் அவரோட தாட்லாம் ஷேர் பண்ணியிருப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் நேஷனல் டீமோட ஹெட் கோச்சா ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் சூப்பராக முடிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி நான் அப்கமிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி என்னதான் நேஷனல் டீம் கோச்சா அவர் ஷேர் பண்ணியிருக்காருன்னு. பட் இப்போதைக்கு நம்ம மனோலோ மார்க்கஸ் போத் எஃப்சி கோவாக்கும் சரி நேஷனல் டீமுக்கும் சரி ஹெட் கோச்சா இருக்க போறாரு. ஸோ கிளப் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நேஷனல் டீம் மேட்ச் வரும்போது அங்கே ஷிஃப்ட் ஆகி அங்கே நேஷனல் டீம் கான்சன்ட்ரேட் பண்ண போறாரு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எஃப்சி கோவோட ஹெட் கோச்சா இருக்க மாட்டாரு. நேஷனல் டீமோட கான்சன்ட்ரேட் பண்ணும்போது செகண்ட் அசிஸ்டன்ட் கோச் இல்ல இந்தியன் கோச் தான் எஃப்சி கோவா பல நேரத்துல லீட் பண்ண காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் மனோலோ மார்க்கஸ் பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் டஃப் தான், பட் என்னால மேனேஜ் பண்ண முடியும் போத் கிளப் ஆஸ் வெல் அஸ் நேஷனல் டீம். ஏன்னா இப்போ நேஷனல் டீம் ஹெட் கோச்னா ஃபோக்கஸ்டா எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி எங்க ஸ்கவுட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த கேள்விக்கும் அவர் சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஸோ ஈவன் நான் என்னதான் எஃப்சி கோவா கிளப்ல ஆஸ் ஹெட் கோச்சா இருந்தாலும் பட் நான் என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் டீமுக்கான ஸ்கவுட்டிங்லையும் பிளேயர்ஸோட அனலைசிஸா இருக்கட்டும், மேட்ச் பை மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீம் பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு நம்ம மனோலோ மார்க்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மனோலோ மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் டீமை லீட் பண்ண போறாரு. ஸோ இது வரைக்குமே அவர் கிளப் லீட் பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காரு. அண்ட் யங் டீம் அண்ட் அகாடமி பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்காருன்ற மாதிரி அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் நேஷனல் டீமை லீட் பண்ண போறாரு. அது ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு சம்திங் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மனோலோ மார்க்கஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்கமிங்ல அவர் என்னதான் சொல்லியிருக்காரு ஆஸ் நேஷனல் டீம் ஹெட் கோச், அவரோட தாட் எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சூப்பரா நிறைய கேள்வி எக்ஸைட்டமான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா சூப்பர்வா ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் தென் இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, ஸோ நேஷனல் டீமோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கிளப்புக்கும் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டதுக்கு அவரும் ஒன்ஸ் நான் அதை ஃபீல் பண்ண பிறகுதான் எனக்கே தெரிய போகுது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகுதான் அஸ் அ கிளப்புக்காகவும் சரி நேஷனல் டீமோட அந்த ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் ரூமா இருக்கட்டும், அங்க ஒரு பிளேயர்ஸோட கனெக்ஷன்ஸா இருக்கட்டும், கிளப்புக்கும் நேஷனல் டீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒன்ஸ் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் ஆனதான் எனக்கே தெரிய போகுதுன்ற மாதிரி சூப்பரா ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒன்ஸ் அதை நான் ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் அப்கமிங் வீடியோஸ்ல. ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டர் ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களோட தாட் நீங்க தருவீங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.